இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க அழகா வேதம் சொல்லுது, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்து உங்களை வழி நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரன் மேல நீங்க விரோதம் பாராட்டுவது, அந்த விரோதத்தோட எழும்புவது அல்லது அவங்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்பது. அடுத்த அந்த வார்த்தை சேர்த்து வாசிங்க. சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். ஆமா, நல்லா கவனிங்க. இங்க அழகா ஆண்டவர் சொன்னது, ஊழியக்காரனுடைய வார்த்தையை நீங்க எதிர்க்கும் போதும் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசும் போதும் அதுவையும் கர்த்தர் என்னதான் சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதோடு கூட இப்போ அந்த 2வது வசனத்துல இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, அவிசுவாசமான வார்த்தை. அவங்க என்ன சொல்றாங்க, சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலேயே நாங்க செத்து போயிருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா இந்த வனாந்தரத்திலேயே நாங்க செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவிசுவாசமான ஒரு வார்த்தையை அவங்க சொல்லும் போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுவும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்காத நிலை என்பதை அதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நல்லா கவனிச்சுங்க. அப்ப அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம அறிக்கையிடக்கூடாது. அந்த அறிக்கையிடுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்ததுன்னா அதுவும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்காதது என்று அர்த்தம்.